அடுத்த நாள் காலை கார்த்தியின் வீட்டு வாசலில் பூந்தோட்டம். அதில் சில விதைகள் புதிதாக முளைக்கத் தொடங்கியிருந்தன. இந்த முளைக்கட்டும் நம் வாழ்க்கைதான் என்றார் கார்த்தி. ஆனந்தி தேங்காய்ப்பால் ஊற்றிடியாப்பம் செய்து கொண்டிருந்தாள். வாசல் அருகே சிறிய பாட்டி பம்பரம் சுற்றி கொண்டு அமர்ந்திருந்தாள். அதற்குள் பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகள் சாலையோரமாக ஓடி ஓடி சென்றன. பசுமை திட்டத்தில் வந்த குழந்தைகள் நேற்று போட்ட விதைகள் முளைத்ததைக் காண ஒரே ஆரவாரம். அண்ணா, அது வெள்ளரிக்காய்தானே? ஹரி கை காட்டினான். ஆமா ஹரி, அதுதான், நீ கொடுத்த பேராசைதான். இதுக்கு ஊட்டமா இருக்கு போல இருக்கு என்றார் கார்த்தி. பக்கத்து சிறுவனான அரவிந்த் சொன்னான், நான் எங்க அம்மாவுக்கு ஒரு பூண்டு எடுத்துச் செஞ்சேன். அவள் சமைத்ததை எல்லா வீட்டும் கேட்டாங்க அண்ணா. கார்த்தி சிரித்தார். நம்ம கையை பயன்படுத்தி பூமியை நேசிக்கிறதாலதான் இந்த வாசனையை கேட்கிறோம். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. இதே நேரத்தில் பள்ளியில் வளர் இயற்கை என்ற ஒரு போட்டி நடைபெறப் போகிறதென்று அறிவிக்கப்பட்டது. இதில் பசுமை தோட்டத்தில் ஈடுபட்ட குழந்தைகள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்று ஆசிரியை கூறினார். நம்ம தோட்டம்தான் பாராட்டுக்கேற்ற இடம் என ஹரி கைகொட்டி மகிழ்ந்தான். பள்ளிக்குச் செல்லும் வழியில் கிழக்கு மூலையில் இருந்த ஒரு மூதாட்டி முல்லை பாட்டி சிறுவர்களை அழைத்து பழைய முறையில் எப்படி சாகுபடி செய்தார்கள் என்பதை கூறத் தொடங்கினாள். அப்போ நாங்க வாளால் மண்ணை தொடக்குவோம், எலுமிச்சைதான் முதல்ல வளர்க்கும் என்றாள் பாட்டி. அவளது கதை எனும் மண்ணும் கார்த்தியின் முயற்சி எனும் விதையும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது. இரவு நேரத்தில் ஆனந்தி கார்த்திக்கு ஒரு படம் காட்டினாள். இதுக்கு பேருதான் பொன்மணி கிணறு. இது உங்க அப்பா வளர்த்த தோட்டம். கார்த்தி மௌனமானார். அவர் கண்களில் ஒரு பசுமை கனவு துளி மின்னியது. அதுக்குள் பனிக்காலம் வந்துவிட்டது. விழா நடக்கப் போகிறது. பசுமை தோட்ட போட்டி நாளை. குழந்தைகள் உற்சாகத்தில், அனைவரும் எதிர்பார்ப்புடன். ஹரியும் அரவிந்தும் பசுமை மேடையில் பேசுவதற்கான உரையை தயார் செய்கிறார்கள். இந்த மண், இந்த குழந்தைகள், இந்த நம்பிக்கை அனைத்தும் கலந்து ஒரு அழகான நாளை உருவாக்கப் போகிறது. தொடரும். இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.